ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா நான் வீட்டு விட்டு போகிறேன் பெரியப்பா அப்படின்னு சொன்னதும் உடனே எல்லாரும் தடுத்து நிறுத்துகிறாங்க. இருந்தாலும் நம்ம மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் பெரியப்பா, அன்னைக்கு சீனுவுக்கும் சாருக்கும் எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கலைன்னு நான் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனால் உங்களுக்கு சாருவோட வார்த்தையும் நீங்கள் அங்கே கொடுத்த வாக்கு தான் முக்கியமாக போச்சே தவிர என் வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்கல. அது என் மனசில் ஆறாத ரணமான காயமாக இருக்கு பெரியப்பா. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல பெரியப்பா. எனக்கான கடமைகள் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நான் இதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும். நான் கிளம்புறேன் பெரியப்பா அப்படின்னுட்டு இந்த பக்கம் மாயா நம்ம பத்மா கிட்ட அத்தை நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அத்தை. அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்கள் பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உங்கள் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னதும், ஐயோ என்னை மன்னிச்சிரு மாயா, நடந்த தப்புக்கெல்லாம் என்னை தயவு பண்ணி மன்னிச்சிரு. என் மருமகனா அது நீதான் மாயா, தயவு பண்ணி வீட்டை விட்டு போகாதா அப்படின்னதும், இல்லை அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் போறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் இந்த பக்கம் சீனு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம சீனு அப்போ நான் என்ன தப்பு பண்ண மாயா, எனக்கு தண்டனை கொடுத்துட்டு போற சொல்லு அப்படின்னதும், இங்க பாரு சீனு, இந்த வீட்டில் நான் இருந்ததே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான். ஆனா அடுத்தடுத்த பிரச்சனைகள் அதை நான் சரி பண்ணாலும் எல்லாரும் என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் இந்த வீட்டில் எனக்காக குரல் உசத்தி பேசினதும் கிடையாது, என் வாழ்க்கையை பற்றி யோசிச்சதும் கிடையாது. நானா தான் என் வாழ்க்கைக்காக போராடி இருக்கிறேனே தவிர யாருமே என்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கல சீனு. யாருமே யோசிக்காத இடத்துல நான் எதுக்கு சீனு இருக்கணும்? அதான் எனக்கான கடமைகள் முடிச்சு போச்சு. அதே போல நீயும் உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து உன் அம்மா ஆசீர்வாதத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துக்கோ அப்படின்னதும், இங்க பாரு மாயா, புரியாம பேசிட்டு இருக்காது, என்ன மன்னிச்சிரு சீனு. ஆரம்பத்துல நீ கூட என்ன வெறுத்து ஒதுக்குன, நீ ஆச்சு என்ன புரிஞ்சு பண்ணு நினைச்சேன். நாம மட்டும் புரிஞ்சு நீ என் மேலே நம்பிக்கை வச்சு அப்போவே இருந்திருக்க. அந்த டைமே நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கலாம். ஆனால் இடக்கட்டத்தில் தானே மனசு குழம்பி டிவோர்ஸ் வரைக்கும் நாம் போனோம். அப்போவே ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய நம்ம ரெண்டு பேருக்கு இடையில காதல் இருக்கு. ஆனால் உனக்கு என் மேலே நம்பிக்கை குறைவாக தான் இருந்துச்சு. நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னாங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு சீனு. ஆரம்பத்தில் நானா தானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை புரிஞ்சிக்க வச்சேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு சீனு. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு செட் ஆகாது சீனு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ. இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை. அப்பா கிளம்பலாம் அப்படின்னதும் உடனே நம்ம கிஷோர் நேராக மாயாவை அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜானகி அழுதுட்டு இருக்காங்க. என்னங்க மாயா இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னதும் ரகுராம் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜானகியோட தங்கச்சி சொன்னது நினைச்சு பாக்குறாங்க. எக்காரணத்தை கொண்டும் மாயா உன் கையை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாதுக்கா, எப்பவுமே மாயா உன் பிடியில இருக்கணும் அப்படின்னு. இதை யோசிச்சதும், இங்க பாரு மாயா, நான் என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால தயவு பண்ணி நான் சந்தியாவுக்கு கொடுத்த வாக்கை மீற வச்சிடாத மாயா. நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். தயவு பண்ணி போகாதா அப்படின்னது, என்ன மன்னிச்சிடுங்க பெரியம்மா, யார் சொல்லியும் கேட்காதனா நீங்கள் சொல்லியா கேட்க போகிறேன். என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை பெரியம்மா. அப்படி ஒரு வேளை நான் இந்த வீட்டில் இருந்தாலும் சத்தியமாக சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்க மாட்டேன். இனிதான் யாராலையும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதனால் நான் கிளம்புற பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே மாயா போகிறாங்க. இதை பார்த்து நம்ம ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சீனு எல்லாருமே கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே சீனு ஓடி போய் ரகுராம் கிட்ட, மாமா கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் மாயா கேட்பா மாமா, தயவு பண்ணி மாயாவை கூப்பிடுங்க அப்படின்னதும், இங்கே பாரு சீனு, நானே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். மாயா அடுத்த முடிவில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. யாருமே மாயா வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்படி யோசிக்காத வீட்டில் அவள் எதுக்கு இருக்கணும்? அவள் சரியான முடிவு தான் எடுத்திருக்கா. எல்லாத்துக்கும் முழு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஜானகி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா கிஷோர் மாயா ரெண்டு பேருமே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க.
அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த விஷயம் நம்ம பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்பாடா இது தொலைஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா இந்த வீட்டோட அதிகாரம் நம்ம கைக்கு தான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா புவனேஸ்வரி பசுபதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது, நம்ம மாயா வந்து ஊரை விட்டே போகிறாங்க அப்படின்னு. இதை தெரிஞ்சதும் நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் அளவு கடந்து சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் அந்த மாயா தான் அந்த ரகுராம் குடும்பத்திற்கு மிகப்பெரிய தூணா நின்று காத்து வந்தா. இப்போ அந்த மாயாவே போயிட்டானே, இனி அந்த ரகுராம வீழ்த்துறது ரொம்ப ஈஸியாக போயிடும். இனி அந்த குடும்பத்தால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு, இதுக்கு நமக்கு லிங்கமே தேவையில்லை, அசால்ட்டா காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா மாயா வந்து அழுதுகிட்டே கிஷோர் கூட கிளம்புறாங்க. ஏமா மாயா, நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்கியா, நல்லா யோசிச்சுக்கோமா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னும் போது, இல்லைப்பா என் அம்மாவோட இடமும் நான் உங்கள் கூட இருக்கிறது அதுவுமே எனக்கு போதும்ப்பா, நம்ம போகலாம் அப்படின்னுட்டு மாயா வந்து கிஷோர் கூட கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா நேராக புவனேஸ்வரியும் பசுபதியும் எப்படியாச்சும் இன்னைக்கு நம்ம லிங்கத்தை வெளியில் எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரங்க மூலமாக திருட்டுத்தனமாக நம்ம லிங்கத்தை வந்து வெளியில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா ஒரு வழியாக ஜெயிலில் இருந்து லிங்கமும் எஸ்கேப் ஆகி நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து போலீஸ் அறிஞ்சிட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா ரகுராம் குடும்பமே மாயா போயிட்டாலே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நேராக ரகுராமுக்கு ஃபோன் போட்டு, இப்படி லிங்கம் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான் சார், எனக்கு என்னமோ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு அவனால் பிரச்சனை வருமோன்னு சந்தேகமாக இருக்குது, அதனால் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னதும் ரகுராம் உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னும் போது, லிங்கம் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கான் ஜானகி, கண்டிப்பாக அவனால் நம்ம குடும்பத்தாக்களுக்கு பிரச்சனை வரும், அதனால் எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னதும் எல்லாருமே செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக நம்ம பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா வெளியில் வந்தது ஒரு வகையில் நல்லது தான், இந்த ரகுராம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன அடிக்கிறதுக்கே சாட்டையே தூக்குவான், இப்போது அந்த சாட்டை ஏன் கைக்கு வரணும், உன்னை என் லிங்க மாமாவை வச்சு எப்படி வீழ்த்துறேன்னு பாரு அப்படின்னு பார்வதி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா லிங்கம் நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் புவனேஸ்வரி அவங்க வீட்டிலேயே வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. இங்கே பாரு லிங்கம், இதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம், மாயா இன்னைக்கு நைட்டுக்கே ஃப்ளைட்டு மாயாவுக்கு, மாயா ஊரை விட்டு போயிட்டா, அதனால் இனிமேல் நீ ஈஸியாக அந்த ரகுராம் கதையை முடிச்சிடலாம், மாயா தானே இத்தனை காலமாக அந்த வீட்டுக்கு அருணா நின்று காத்து வந்தா, இனி அவன் நமக்கு ஒரு தொல்லையாக இருக்க மாட்டா அப்படின்னதும் இதுக்கிட்ட லிங்கம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகுறாங்க. கவலைப்படாதீங்க, நைட்டுக்கு மாயா ஃப்ளைட்டில் கால் வச்சா அடித்த நொடியே அந்த ரகுராம் தலை கீழே விழும் அப்படின்னு லிங்கம் வந்து ரொம்ப கேவலமாக திட்டம் போடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா மாயாவை நினச்சி ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி சந்தியாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு சந்தியா, உனக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, உன் பொண்ணு என் பேச்சு மீறி வீட்டை விட்டு போயிட்டா, நான் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரகுராமுக்கு யோசிச்சு நெஞ்சு வலி வந்துடுச்சு. உடனே பார்த்தோன்னா ரகுராமா அழைச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜானகி வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே மாயா வந்து என்னாச்சு பெரியம்மா, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னதும், ஐயோ மாயா, பெரியப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு மாயா, அது மட்டும் கிடையாது, அந்த லிங்கம் ஜெயிலிருந்து தப்பி வந்துட்டான் அப்படின்னதும் இதுக்கிட்ட மாயா வந்து செம்மையாக அதிர்ச்சியாகி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கிளம்புவாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக லிங்கத்தால் பிரச்சனை வரும்னு நம்ம மாயா அவங்க முடிவை மாற்றிக்கிறது